குட் மார்னிங் டு ஆல். நேற்றுக்கு நாம என்ன பார்த்தோம்? பேரோல்ல செகண்ட் பார்ட். இன்னைக்கு நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேரோல் எப்படி டயத்துல கொண்டு வரணும் அப்படின்னா, கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது F11 F1ல பேரோல் எனேபிள் பண்ணிக்கணும், காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா F11 F3 இதுல பேரோல் ஸ்டாச்சுட்டரி எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நாலாவதா எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணிக்கணும், அந்த குரூப் கீழே எம்ப்ளாயி தான் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா நம்ம அட்டெண்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் பே ஹெட் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோம். சேலரி டிஃபைன் பண்ணணும், பேரோல் பே ஹெட் கிரியேட் பண்ணி சேலரி டிஃபைன் பண்ணணும், எம்ப்ளாயி குரூப் வைஸ் எம்ப்ளாயி வைஸ். அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். அட்டெண்டன்ஸ் ப்ராசஸ் பண்ணி யூசர் டிஃபைன் சேலரியை முதல்ல போட்டுக்கோ. அப்புறம் சேலரி ப்ராசஸ் பண்ணிங்க, இஎஸ்ஐ ப்ராசஸ் பண்ணணும், பிஎஃப் ப்ராசஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேமெண்ட், முதல்ல எம்ப்ளாயியுடைய சேலரியை பேமெண்ட் பண்ணுங்க, பிஎஃப் பேமெண்ட் பண்ணுங்க, இஎஸ்ஐ பேமெண்ட் பண்ணுங்க, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பேஹெட் கிரியேஷன்ல ஸ்டாச்சுட்டரி பேஹெட் இருக்கு. ஸ்டாச்சுட்டரி பேஹெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க ப்ராவிடன்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ, ப்ரொஃபஷனல் டாக்ஸ், டிடிஎஸ், இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி. அதுல ஒவ்வொரு கேட்டகரியா இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போற டிஸ்கஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட். ப்ராவிடன்ட் ஃபண்டை பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட். ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சேம நல நிதி அப்படின்னு அர்த்தம். சேம நல நிதி. இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு, இதனால ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அசியூம் பண்ணீங்க, நான் வந்து ஒரு கம்பெனியோடைய முதலாளியா இருக்கேன். நான் ஒரு கம்பெனியோட முதலாளியா இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும், எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்கும், என்னுடைய பசங்க இருக்காங்க. ஏன் நான் வந்து ஒரு முதலாளிங்கிறதுனால நான் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டு இருப்பேன். என் பையனையோ என் பொண்ணையோ நான் என்ன பண்ணுவேன், நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி கல்யாணம் காட்சி எல்லாம் சூப்பரா அருமையா நல்லா பண்ணி வைப்பேன். ஏன்னா நான் வந்து முதலாளி, எம்ப்ளாயி. என்கிட்ட ஒரு 100 எம்ப்ளாயி வேலை பார்க்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. என்ன மாதிரியே அந்த எம்ப்ளாய்க்கும் ஒரு குடும்பம் இருக்கும். என்ன மாதிரியே அந்த எம்ப்ளாயோட குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி கல்யாண காட்சிகள் வரும். என் குழந்தை எப்படி மெடிக்கல் காலேஜ்ல படிக்குதுன்னு ஆசைப்படுறோம்னா, அந்த மாதிரி எம்ப்ளாயிகளுடைய குழந்தைகளும் மெடிக்கல் காலேஜ்ல இந்த மாதிரி வேற நல்ல கல்லூரிகள்ல சேர்ந்து படிக்க ஆசைப்படுறோம். ஒவ்வொரு மாசமும் நான் ஒரு முதலாளி உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த சம்பளத்தை வாங்கி நீ என்ன பண்ணுவீங்க, வாடகை வீட்டுல குடியிருப்பீங்க, வாடகை கட்டிட்டு போயிடுவீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க, அவ்வளவுதான். திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு காட்சி பண்ணி வைக்கணும், எப்படி முடியும்? என்கிட்ட ஒரு எம்ப்ளாயி ஒரு 10 வருஷமா 15 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி விசுவாசமா வேலை பார்த்துட்டு போற எம்ப்ளாய்க்கு அவனுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அவனுக்கு ஒன்றும் வருமானம் இருக்காது வயசானதுக்கு அப்புறம். அப்ப அவனுடைய நலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வந்தது தான்
ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஸ்கீம். இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, where the number of employees are more than 20 in a company. எந்த ஒரு கம்பெனிலயோ ஃபேக்டரிலயோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மோர் தேன் 20 இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனிகள்ல இந்த பேரோல் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து அப்ளை ஆகும். ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல உண்மையிலேயே பார்த்தா 20 பேருக்கு வேலை பார்க்குற கம்பெனிகள் எதுவா இருந்தாலும், இன்க்ளூடு காலேஜ் ஸ்கூல் எதுவா இருந்தாலும், அந்த கம்பெனி பிஎஃப்ல பதிவு பண்ணி எம்ப்ளாயிட்ட இருந்து பிஎஃப் பிடிச்சி எம்ப்ளாயர் முதலாளியும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போய் கட்டணும், பிஎஃப்லாம் பிடிக்கணும் இருக்கு. ஆனால் நிறைய பேர் ஒழுங்கா செய்யறது இல்லை. ஒன்லி இந்த ஃபேக்டரிஸ் மாத்திரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப 100 பேர் 200 பேர் இருக்கிற கம்பெனில பண்ணிட்டு இருக்கிற ஒழிய 20 பேர் 30 பேர் 40 பேர் இருக்கிற கம்பெனி யாரும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பத்தின அவேர்னஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவேர்னஸ் கிடைச்சாலும் நம்ம அவேர்னஸ் உள்ள கம்பெனில போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டு போயிடும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் இந்த பிஎஃப் பிடிக்கிறத பத்தி நீங்க உங்க முதலாளிகிட்ட சொல்லி இம்பார்ட்டன்ஸை சொல்லி, அது பிடிக்கலன்னா என்ன ஆகுங்கிற இம்பாக்ட சொல்லி நம்ம வந்து பிடிக்க வைக்கலாம். என்ன பர்பஸ்க்காக இந்த பிஎஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஎஃப் சக்சஸ் பண்ண வைக்க வேண்டியது, இஎஸ்ஐ ஸ்கீமை சக்சஸ் பண்ண வைக்க வேண்டியது யாருடைய கையில இருக்கு அப்படின்னா நம்ம அக்கௌண்டன்ட் கையில, நம்ம கையில தான் இருக்கு. இப்ப இந்த பிஎஃப் பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். பிஎஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கறது பத்தி பார்ப்போம். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப்ல எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, எம்ப்ளாயர் அப்படின்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எம்ப்ளாயின்னு ஒரு கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர்ங்கிற கான்ட்ரிபியூஷன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி தன்னுடைய பேசிக் சேலரி அதுல 12% அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். சேம் அமௌண்ட் எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. ஏ உடைய பேசிக் சேலரி 10,000 அப்படின்னு வச்சுக்கோ. ஏ உடைய பேசிக் சேலரி 10,000 அப்படின்னா தன்னுடைய பேசிக் சேலரி 10,000 into 12% எவ்வளவு? 1,200 எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். 1,200 எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். எம்ப்ளாயரும் சேம் அமௌண்ட் 1,200 கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். முதல் வேலை பார்க்குற எம்ப்ளாயி தன்னுடைய சம்பளத்துல இருந்து 1,200 கொடுப்பான். சேம் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயரும் கொடுப்பான். 1,200 plus 1,200 is equal to 2,400. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் ஃபண்ட்ல போய் சேரும். இந்த பிஎஃப் ஃபண்ட்ல வருஷம் இந்த ஃபண்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அசைன் பண்ணிக்கும். 10% per annum rate of interest joined ஆகும். So at the date of retirement of leaving the job, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு போறோம் அப்படின்னா ஒரு லம்சமா ஒரு பெரிய அமௌண்ட் அவனுக்கு கையில கிடைக்கும். இதுதான் பிஎஃப் ஓட ஸ்கீம். ரைட்டா? பொதுவா வந்து பிஎஃப் ஓட ஸ்கீம் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி தன்னுடைய சேலரியில இருந்து ஒரு போர்ஷன் கொடுப்பான். முதலாளி தன்னுடைய சம் ப்ராஃபிட்ல இருந்து சேம் ஈக்குவல் போர்ஷன் முதலாளி கொடுப்பான். இந்த ரெண்டு அமௌண்ட் சேர்ந்து பிஎஃப் ஸ்கீம்ல போய் ஜாயின் ஆகி அந்த எம்ப்ளாய்க்கு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும். இதுதான் பிஎஃப் உடைய ஸ்கீம். எதுக்காக இந்த ஸ்கீம் இருக்கு? ஒரு முதலாளி தாங்கிட்ட ஒரு எம்ப்ளாயி வேலை பார்த்துட்டு போறான் அப்படின்னா 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்துட்டு போறான்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கணும். அவன் போகும்போது கையில் லம்சமா ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்பணும். அதே சமயம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்கிட்ட வேலை பார்த்துட்டு போன எம்ப்ளாய்க்கு மாசம் மாசம் ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட் அவனுக்கு பென்ஷனா கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு தான் இந்த ப்ராவிடன்ட் ஸ்கீம். இப்ப இது வந்து கேஸ் ஏ அப்படின்னு வச்சுப்போம். எம்ப்ளாயி பி இருக்கான். எம்ப்ளாயி பிக்கு பேசிக் சேலரி 50,000 ரூபாய். எம்ப்ளாயி பிக்கு பேசிக் சேலரி 50,000 ரூபாய். இவனுக்கு பிஎஃப் உண்டா இல்லையா அப்படின்னா எல்லா எம்ப்ளாய்க்குமே பிஎஃப் உண்டு. அவன் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரி, there is no limit at all. எல்லா எம்ப்ளாய்க்குமே என்ன பிஎஃப் பிடிக்கணும். எல்லா எம்ப்ளாய்க்குமே பிஎஃப் பிடிக்கணும். ஓகேவா?
சோ எவ்வளவு பிடிக்கணும் அப்படின்னா 50,000 இன்டு 12% எவ்வளவு 6,000 ரூபாய் வரும். 50,000 இன்டு 12% 6,000 ரூபாய். ஆனா பிஎஃப் ஆக்ட் என்ன சொல்றது, எம்ப்ளாயியுடைய பேசிக் சேலரி 12% பட் ரெஸ்ட்ரிக்டட் டு 1,800 அப்படின்னு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எம்ப்ளாயியுடைய பேசிக் சேலரியில 12% அல்லது 1,800 பர் மந்த், இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட் தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். எம்ப்ளாயர் அந்த அமௌண்ட் மாத்திரம் கான்ட்ரிபியூட் பண்ணா போதும். எம்ப்ளாயி எவ்வளவு வேணா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எம்ப்ளாயி தன்னுடைய அமௌண்ட்ல எவ்வளவு வேணா பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். என்டையர் சம்பளத்துமே பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணி வட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு முதலாளி he don't need to contribute more than 1,800 per month. எம்ப்ளாயர் வந்து 1,800 ரூபாய்க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ண கூடாது. கான்ட்ரிபியூட் பண்ண கூடாது அப்படின்னா பண்ணலாம், அதுக்கு மேல பண்ணினா எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலோடு. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஒத்துக்க மாட்டான். இன்கம் டாக்ஸ்ல ஒத்துக்க மாட்டானா அவனுக்கு என்ன தலைவிதியா என்ன கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அதனால எந்த ஒரு முதலாளியும் 1,800 மேல கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணா அது எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவானா டிஸ்அலோவ் பண்ணி போயிட்டே இருப்பான். சோ ஒரு எம்ப்ளாயியோடைய பேசிக் சேலரி அதுல 12% பாக்குறீங்க, 12% பாருங்க, அல்லது 1,800 whichever is less. எம்ப்ளாயியோடைய பேசிக் சேலரி இன்டு 12% அல்லது ₹1,800, இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அதுதான் என்ன பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 1,800 ரூபாய். சேம் அமௌண்ட் முதலாளி கான்ட்ரிபியூட் பண்ணுவான். அப்ப 3,600 ரூபாய் பிளஸ் 10% per annum rate of interest சேர்த்து லம்சமா உங்களுக்கு அந்த அமௌண்ட். சோ பிஎஃப் ஓட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஎஃப் ஓட கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயி ஒரு சர்டன் அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவான், எம்ப்ளாயர் முதலாளியும் ஈக்குவல் அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவான். இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து பிஎஃப்ல ஒரு அமௌண்ட் சேரும். அந்த பிஎஃப் அமௌண்ட்டுக்கு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட் அவன் வாங்கிடுவான். தட் இஸ் கால்டு பிஎஃப். ஓகேவா? இந்த பிஎஃப்ல இது மாத்திரம் தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. பிஎஃப்ல என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஸ்கீம் இருக்கு பிஎஃப்ல, இது வந்து பேசிக்கா பிஎஃப் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிஎஃப்ல இன்னும் என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறது. பிஎஃப்ல என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சு, பிஎஃப்ல என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு இப்போதைக்கு லைவா பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப்ல 4 அக்கௌண்ட் இருக்கு. பிஎஃப்ல எத்தனை அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா 4 அக்கௌண்ட் இருக்கு. பிஎஃப் பிஎஃப்ல மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஃப். இபிஎஃப் அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பேரு. இபிஎஃப் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 1. இபிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் நம்பர் 1. என்ன பர்பஸ்க்கு இருக்கு? இது வந்து நேம் ஆஃப் த அக்கௌண்ட், நேம் ஆஃப் அக்கௌண்ட், பர்பஸ் ஆஃப் த அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் நம்பர், ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர் என்ன அக்கௌண்ட் நம்பர், அதனுடைய பர்பஸ், கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ, எம்ப்ளாயி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றான், ஓனர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றான், எதுக்கு யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றான் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல அக்கௌண்ட் நம்பர் 1. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம், இது அக்கௌண்ட் நம்பர் 10 பேர். அக்கௌண்ட் நம்பர் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட் நம்பர் 10. இது வந்து எம்ப்ளாயியோட பென்ஷனுக்காக. இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்றதுக்கு பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ், பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் நம்பர் 2. அக்கௌண்ட் நம்பர் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இடிஎல்ஐ, எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேரு. எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 21. அக்கௌண்ட் நம்பர் 21. அக்கௌண்ட் நம்பர். சோ பிஎஃப்ல பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வகையான அக்கௌண்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், ரெண்டாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட், மூணாவது பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், நாலாவது எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். இந்த மாதிரி பிஎஃப்ல மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்கு. பிஎஃப்ல மொத்தம் எத்தனை அக்கௌண்ட் இருக்கு? 4 அக்கௌண்ட் இருக்கு. என்னென்ன அக்கௌண்ட்? எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்றதுக்கு அட்மின் சார்ஜஸ் அக்கௌண்ட், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ், இப்படின்னு 4 அக்கௌண்ட் இருக்கு. மொத்தம் எத்தனை அக்கௌண்ட் இருக்கு பிஎஃப்ல? 4 அக்கௌண்ட். எந்த பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கு? என்ன பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட் இருக்குனாக்க இபிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1. இது என்ன பர்பஸ் அப்படின்னாக்க lump sum payment at the time of retirement. Lump sum payment at retirement. ரிட்டையர் ஆகும்போது ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது கிராஜுவிட்டி எப்படி கொடுத்து அனுப்புறோமோ அதே மாதிரி கிராஜுவிட்டிங்கிறது பணிக்கூட எப்படி நம்ம கிராஜுவிட்டி கொடுத்து அனுப்புறோமோ அதே மாதிரி பிஎஃப்ல ஒரு அமௌண்ட் பிடிச்சு அந்த பிஎஃப்லயும் சில அமௌண்ட் கொடுப்போம். ஒரு கம்பெனியில கிராஜுவிட்டி இருக்கும் இருக்காது, ஆனா பிஎஃப் இருக்கும். சோ பிஎஃப்ல ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் கையில லம்சமா கொடுத்து அனுப்புறோம். அதுக்காக இருக்கிறது அக்கௌண்ட் நம்பர் 1. அக்கௌண்ட் நம்பர் 10 அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பென்ஷன், பியூர்லி ஃபார் பென்ஷன், பியூர்லி ஃபார் பென்ஷன். இந்த அமௌண்ட் மாசம் ஒரு அமௌண்ட் பென்ஷனா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட் எப்படி உங்க கைக்கு வருது, இந்த அமௌண்ட் எப்படி கைக்கு வருதுங்கிறது உங்க கான்ட்ரிபியூஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ். பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ்னா இப்போ இந்த 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் இருக்கு. இந்த 2 அக்கௌண்ட்டையும் பிஎஃப் ஆபீஸ் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி அந்த பணத்தை வந்து கொடுக்குறான். உங்ககிட்ட பிடிக்கிற பணம் முதலாளியோட கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்த்து நீ பேங்க்ல போட்டுறான், அதோட அவன் மேல முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த பிஎஃப் காரன் என்ன பண்றான், அந்த பணத்தை வந்து வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அவன் சம்பாரிச்சு அந்த சம்பாத்தியத்துல இருந்தா உனக்கு வட்டி கொடுக்குறான். அதே மாதிரி நீ எப்பெல்லாம் பணம் கேட்கறியோ அப்பெல்லாம் அந்த பிஎஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். இந்த மாதிரி அட்மிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஃபண்டை. அவனுக்கு சில எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பென்ஸை மீட் பண்றதுக்காக உள்ளதுதான் பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு எம்ப்ளாயி பிஎஃப்ல கவர் ஆயிருக்கிற ஒரு எம்ப்ளாயி திடீர்னு செத்து போயிட்டான், அல்லது பர்மனன்ட் டிசபிலிட்டி வருது. செத்து போயினாலோ அல்லது ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆனாலோ அவன் குடும்பம் பாவம் நடுரோட்ல நிக்க வேண்டாம், நம்மால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறது எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு. ஓகேவா? இப்ப ஒவ்வொன்றும் யார் கான்ட்ரிபியூட் பண்றா, என்ன பர்சன்டேஜ்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இப்ப முதல் எடுத்துக்கோ, எம்ப்ளாயி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றானோ அதே அமௌண்ட் தான் எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நாம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோமோ அதே அமௌண்ட் ஈக்குவல் போர்ஷன் தான் என்ன பண்ணுவான், முதலாளியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். நாம எவ்வளவு வேணா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், ஆனா முதலாளி 1500 ரூபாய்க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டா. இந்த கான்செப்ட் எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோ, ரைட்டா? அதாவது பேசிக் சேலரி, எம்ப்ளாயியுடைய பேசிக் சேலரி அப் டு 15,000 வரைக்கும். எம்ப்ளாயியுடைய பேசிக் சேலரி அப் டு 15,000 வரைக்கும் இருந்தா 12% கான்ட்ரிபியூஷன்.
கிரேட்டர் than 15,000 இருந்ததுனாக்க 1800. இதுதான் எம்ப்ளாயோடைய ரேஷியோ. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ரேஷியோ இருக்கும். அவருடைய பேசிக் சேலரி 15,000 கம்மியா இருக்கு, 15,000 மேல இருக்கு. 15,000 கம்மியா இருந்ததுன்னா 12% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், முதலாளி அதே கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். 15,000 மேல போயிடுச்சு அப்படின்னா 1800 மேல என்ன பண்ண மாட்டான், முதலாளி கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். சோ தட் எம்ப்ளாயி தான் அதான் பிடிச்சு கட்டுவோம். ஓகேவா? இப்ப இந்த இபிஎஃப் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் நான், ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வேலையை விட்டு போகும்போது லம்சமா கையில வாங்கிட்டு போற அமௌண்ட். இந்த கையில வாங்கிட்டு போற அமௌண்ட் யாரா இருந்தாலும் சரி, ஒன்னு ஒரு எம்ப்ளாயா நினைச்சு நீ கற்பனை பண்ணிப்பாரு. முதல்ல யார் பணம் வந்து கையில போகும்போது யாரு பணத்தை முதல்ல வாங்கணும்னு நினைப்ப? உன் பணத்தை வாங்கிக்கணும்னு நினைப்பியா, இன்னொருத்த கொடுக்குற பணத்தை வாங்கிக்கணும்னு நினைப்பியா? முதல்ல நாம சேஃப்டியா போட்ட பணம் நம்ம கைக்கு வந்து சேரும். ஓகேவா? முதல்ல நாம சேஃப்டியா போட்ட பணம் நம்ம கைக்கு வந்து சேரும். வர இந்த இபிஎஸ்ங்கிற ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா அந்த கான்ட்ரிபியூஷனையும் பார்த்துட்டா உங்களுக்கு நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு போச்சு. முதல்ல இபிஎஃப் அக்கவுண்ட், லம்சம் அக்கவுண்ட், இதுல எம்ப்ளாயி தன்னுடைய பேசிக் சேலரியில கான்ட்ரிபியூட் பண்ற என்டையர் 12% அமௌண்ட்டும் அவங்க வீட்டுக்கு போகும்போது வாங்கி போயிடலாம். ரிட்டையர்மெண்ட் அல்லது லீவ் ஆகும்போது ஜாப் எடுத்து வேலையை விட்டு போகும்போது அவன் என்ன பண்ணலாம், வாங்கிட்டு போயிடலாம். ஓனர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவானா, சேம் 12% அமௌண்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். ஆனா சேம் 12% அமௌண்ட் இந்த அக்கவுண்ட்ல கொடுப்பானா கிடையாது. அவன் அந்த 12%யே ரெண்டா பிரிப்பான். ரெண்டா பிரிச்சு 3.67%, 8.33% அப்படிங்கிறது சார். இந்த 3.67% தான் இங்க எம்ப்ளாயியோடைய 12% கான்ட்ரிபியூஷன்ல அக்கவுண்ட் நம்பர் 1க்காக 3.67%, அக்கவுண்ட் நம்பர் 10 அதாவது பென்ஷன் ஃபண்ட். பென்ஷன் ஃபண்டுக்கு எம்ப்ளாயி எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். நீங்க கேட்கலாம், பென்ஷன் ஃபண்ட் ஏன் சார் எம்ப்ளாயி எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான் அப்படின்னு. பென்ஷன்ங்கிறது யார் கொடுக்கணும், முதலாளி கொடுக்கணும். பென்ஷன்ங்கிறது யார் கொடுக்கணும், முதலாளி கொடுக்கணும். எனக்கு நானே பென்ஷன் கொடுத்துக்கிட்டா அப்புறம் என்ன இருக்கு, பென்ஷனுக்கு என்ன மீனிங்? பென்ஷன்ங்கிறது the employer should pay to the employee. இதுதான கான்செப்ட், இதுதான கான்செப்ட். அப்ப கான்ட்ரிபியூஷன் மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இன்னொன்னு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். பென்ஷன் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ல தான் போகணும். சோ தட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு பென்ஷன் வந்துருச்சு. அப்ப என்டையர் 12% நீங்க கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க வரலாம். அப்ப முதலாளிகிட்ட நம்ம என்ன கேட்போம், சார் நான் ரிட்டையர் ஆகி போனேன், என் கையில ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம். இப்படியும் கேட்போம், பென்ஷனும் கேட்போம். நம்ம ரெண்டையுமே கேட்போம் நம்ம. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி எம்ப்ளாயி 12% கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி முதலாளியும் கான்ட்ரிபியூட் பண்றான் இல்லையா, அதுல ஒரு 3% அவன் கையில கொடுத்து அனுப்பு, 8% பென்ஷனுக்காக ஹோல்டு பண்ணு. இத வச்சுட்டு அவனுக்கு பென்ஷன் கொடு மாசம் மாசம். அப்ப வந்து முதலாளியோடைய அந்த வேலையாளருடைய கேள்விக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. வேலை நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்ன ஆன்சர்? பென்ஷன் வந்து முதலாளி தான் கொடுக்கலாம். அதே சமயம் முதலாளி ரிட்டையர்ட் ஆகும்போது கையில கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, உன் காசோட சேர்ந்து இந்த காசு கொடுத்தாங்க. ரைட்டா? சோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 12%, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 12%. முடிஞ்சிருச்சா? ரைட். இப்ப அக்கவுண்ட் நம்பர் 1ல 15.67% சேரும். அக்கவுண்ட் நம்பர் 8.33, அக்கவுண்ட் நம்பர் 10ல 8.33 பென்ஷன் ஃபண்ட் சேரும். இந்த பென்ஷன் ஃபண்ட வச்சுட்டு தான் அவன் சாவர வரைக்கும் பென்ஷன் கொடுப்பான். அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் ஒய்ஃபுக்கு பென்ஷன் வரும். ஒய்ஃபும் செத்து போயிட்டா அப்படின்னா அவங்க பொண்ணு 18 அவங்க பொண்ணு மேரேஜ் ஆகிற வரைக்கும், பையனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் கவர்மெண்ட் பென்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த பென்ஷன் யார் வாங்குவா அப்படின்னா
இந்த பென்ஷனு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படிதான் கிடைக்கும். பட் அந்த அமௌண்ட் கூட எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி வரும். அவனுக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 58 வயசோ 60 வயசோ கணக்கு இருக்கு. அந்த 58 வயசு கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு பென்ஷன் எலிஜிபிள் இருந்ததுன்னா பென்ஷன் ஃபண்ட்ல வரும். அந்த பென்ஷன் அவனுக்கு சாகர வரைக்கும் கிடைக்கும். அவன் செத்து போயிட்டானா அவருடைய ஒய்ஃபுக்கு கிடைக்கும். பென்ஷன் வந்து யார் கிடைக்கும்? முதல்ல செல்ஃப் அவனுக்கு கிடைக்கும் சாகர வரைக்கும். செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய ஒய்ஃபுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு பேர் என்னன்னா ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் தான் செத்து போயிட்டா சாகர வரைக்கும் கிடைக்கும். செத்து போனதுக்கு அப்புறமா ஒய்ஃபுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. என்ன சார் இது மாதிரி 2 பேரும் எப்படி சாக வழி இருக்குன்னு கேட்க வேண்டாம், வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கேரளால ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலையா, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே செத்து போயிட்டாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவனுக்கு பென்ஷன் எலிஜிபிள் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அப்புறம் பசங்க வந்து சின்ன பசங்களா இருக்கு அப்படின்னாக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருக்கு. சோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தனக்கு பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு பென்ஷன் கிடைக்கும். சப்போஸ் ஒய்ஃபும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி, மேல் சில்ட்ரன் ஃபீமேல் சில்ட்ரன் இப்படி இருக்கு. மேல் சில்ட்ரன் ஃபீமேல் சில்ட்ரன். மேல் சில்ட்ரனா இருந்தா 18 வயசு வரைக்கும் அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு மாசம் மாசம் பென்ஷன் கிடைக்கும். யார் கிடைக்கும் அப்படின்னாக்க அந்த கார்டியன் யாரோ அந்த அவங்க வாங்கிக்கலாம், இல்லைனாக்கா அவங்க குழந்தை அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இதுவே லேடிஸா இருந்தா அப் டு மேரேஜ் வரைக்கும், மேரேஜ் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன். மேரேஜ் பண்ணிக்கிற தான் பென்ஷன் ஸ்கீமோட. ஓகேவா? சோ பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ல பொதுவா 2 கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன்னு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இன்னொன்னு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி தன்னுடைய சேலரியில 12% ஷேர் பண்றாரு. அதே மாதிரி ஓனரும் வந்து என்ன பண்றாரு, ஈக்குவல் அமௌண்ட் 12% ஷேர் பண்றாரு. அதுல 3.67% லம்சமா ரிட்டையர்ட் ஆகி போகும்போது வாங்கிக்கிற அமௌண்ட்டையும் 8.33 வந்து பென்ஷன் ஸ்கீம்லயும் ஷேர் பண்றாரு. ஏன் வந்து ஓனர் வந்து பென்ஷன் ஸ்கீம்ல ஷேர் பண்றாரு மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னா பென்ஷன்ங்கிறது முதலாளி தான் கொடுக்கணும். சோ தட் அங்கதான் போகும். ரெண்டாவது லம்சமா வர்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நாம கட்டின அமௌண்ட் நமக்கு முதல்ல வந்துடணும். அப்புறமா தான் அடுத்தவங்க கட்டுற அமௌண்ட். ஏன்னா இவன் வந்து முதலாளி வந்து கொடுப்பானு கொடுக்க மாட்டான், அது வேற விஷயம். முதல்ல நான் என் சம்பளத்துல கட்டின காசு முதல்ல எனக்கு வரணும், கான்செப்ட் படி பார்த்தாலும். சோ இதுதான். மூணாவது, இப்ப இந்த வேலையெல்லாம் அக்கப்பூர் வேலையெல்லாம் வச்சு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பத்தியா பிஎஃப் ஆபீஸ்ல, அவனுக்கு அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவனுக்கு அட்மின் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இந்த அட்மின் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு பர்சன்டேஜ் ஷேர் பண்ணிக்கணும். யார் ஷேர் பண்ணுவான்? நாம ஷேர் பண்ணுவோமா? நாம கொடுக்க மாட்டோம். அப்ப யார் ஷேர் பண்ணுவான்? முதல்ல தான் ஷேர் பண்ணுவோம். அப்ப இதுல எந்த ஷேரும் கிடையாது, இதுலயும் எந்த ஷேரும் கிடையாது. இவன் தான் ஷேர் பண்ணுவான். இதுக்கு பேர் அதர் சார்ஜஸ். இதுக்கு பேர் அதர் சார்ஜஸ். என்ன ரேஷியோ அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 2க்கு வந்து 0.855% on PF gross. PF gross அமௌண்ட்ல 0.85% ஷேர் பண்ணு. அது என்ன சார் PF gross அப்படின்னு நீங்க கேட்கலாம். PF gross அமௌண்ட் அப்படின்னா என்ன? PF gross is equal to employee contribution plus ஓனரோட கான்ட்ரிபியூஷன். ரெண்டும் சேர்ந்ததுதான். இது ரெண்டும் சேர்ந்ததுதான். அச்சீவ் பண்ணிக்கோ. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 1800, ஓனர் கான்ட்ரிபியூஷன் 1800, ரெண்டு சேர்த்தா 3600. இதுக்கு பேர் தான் பிஎஃப் கிராஸ் அப்படின்னு பேர். இந்த பிஎஃப் கிராஸ்க்கு 0.85% கொடுக்கணும். 0.85%. இந்த அமௌண்ட் தான் என்ன இன்டு 0.85%. இதுதான் பிஎஃப் கிராஸ்.
பிஎஃப் கிராஸ் அப்படிங்கிறது என்னன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் as well as எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இந்த ரெண்டையும் கூட்டி பிஎஃப் கிராஸ் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு 0.85%. இந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் கூட்டணும். ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய பிஎஃப் கிராஸையும் கூட்டி தான் 0.85% போடணும். ஓகேவா? இது யார் கான்ட்ரிபியூட் பண்ணுவா அப்படின்னா ஓனர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். ஓனர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். அடுத்தது எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ். எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி நம்மகிட்ட வேலை பார்க்கலாம். நான் முதலாளியா இருக்கேன், ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டே இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். ஆக்சிடென்ட்லாம் இறந்து போயிட்டான். நான் ஒன்றும் பண்ணவே இல்லப்பா, பயப்படாதீங்க. ஆக்சிடென்டா இறந்து போயிட்டான் அல்லது கை கால் போயிடுச்சு. இப்போ விசாகப்பட்டினத்தில் நடக்கல ஆக்சிடென்ட், அந்த மாதிரி கை கால் ஏதோ ஒன்று போயிடுச்சு. அப்ப இந்த ஃபேமிலி என்ன சும்மா விடாது. நேரா வந்து அவங்க ஒய்ஃப் என்கிட்ட வந்து நைன்னு கொடுப்பா. திடீர்னு என்கிட்ட கையில காசு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவேன், என்கிட்ட வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நான் எப்படி பிஎஃப் பிடிப்பனோ அந்த மாதிரி பிஎஃப் பிடிக்கும் போது அந்த பிஎஃப் கிராஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிஎஃப் கிராஸ் அமௌண்ட் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நான் இன்சூரன்ஸ்னு போட்டுட்டு வருவேன். அந்த இன்சூரன்ஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் ஏதாவது இருக்குமா அப்படின்னா கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணும், எம்ப்ளாயி இந்த அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன, நான் தானே கொடுக்கணும் கஷ்டப்பட்டேன். அப்ப வந்து என்ன பண்ணுவேன் நானு, இதே மாதிரி பிஎஃப் கிராஸ் அமௌண்ட் என்ன வருதோ அந்த பிஎஃப் கிராஸ் அமௌண்ட்ல இன்டு 0.5%, 0.50%, 0.5% நான் என்ன பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன். இது வந்து எந்த அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 21 இருக்கும். இது எங்க இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் 21 இருக்கும். பிஎஃப் கிராஸ்ல என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிளஸ் எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் as well as எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்தது என்ன பிஎஃப் கிராஸ். அந்த பிஎஃப் கிராஸ்ல 0.5%, அந்த பிஎஃப் கிராஸ்ல 0.5% அமௌண்ட் இருக்கு. ரைட்டா? அந்த அமௌண்ட்ல நான் அந்த ரேஷியோட நான் காண்பிப்பேன். பிஎஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் லெட்ஜர்ஸ். சோ இதுதான் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ. நம்ம பேரோல் ஸ்டாட்யூட்டரியில ஃபர்ஸ்ட் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இன்னொரு முறை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேரோல் ஸ்டாட்யூட்டரியில பிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல். ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது சேமன் அண்ட் லிசி அப்படின்னு அர்த்தம். மொத்தம் பாத்தீங்கன்னா பிஎஃப்ல 4 வகையான அக்கௌண்ட் இருக்கு. எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட், பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட். இந்த ரெண்டும் வந்து எம்ப்ளாயோடைய அதர் சார்ஜஸ், இது ரெண்டும் தான் கான்ட்ரிபியூஷன். இபிஎஃப் அக்கௌண்ட்ங்கிறது ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகி போகும்போது கையில இமிடியேட்டா வாங்கி போற அக்கௌண்ட். இபிஎஸ் அக்கௌண்ட்ங்கிறது எம்ப்ளாயோடைய பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட். கான்ட்ரிபியூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி லம்சம் அமௌண்டா 12% அக்கௌண்ட் நம்பர் 1க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவான். அப்ப போகும்போது அந்த அமௌண்ட் வாங்கி போடுவான். இதே 12% அமௌண்ட் ஓனரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். அதுல 3.67% அமௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் 1லயும் 8.33% அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் 10லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் செல்ஃப் ஒய்ஃப் தனக்கு பென்ஷன் கிடைக்கும், ஒய்ஃபுக்கு பென்ஷன் கிடைக்கும். அப்புறம் மேல் சில்ட்ரனுக்கும் பென்ஷன் உண்டு, ஃபீமேல் சில்ட்ரனுக்கும் பென்ஷன் உண்டு. இவங்க செத்து போனதுக்கு அப்புறம் தான். இந்த ஏஜ் மேல் 18 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பென்ஷன் கிடையாது. சப்போஸ் பெண் குழந்தையா இருந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பென்ஷன் நின்னாடும், அதோட சாப்பாடு. அது வரைக்கும் பென்ஷன் கொடுத்துட்டே இருப்பான். இதுக்காக இந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த 2 அக்கௌண்ட்டையும் அட்மிட் பண்றதுக்கு பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். இந்த பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் எதுல கால்குலேட் பண்ணணும்னா பிஎஃப் கிராஸ் அமௌண்ட்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பிஎஃப் கிராஸ் அப்படிங்கிறது என்ன, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பிளஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பிஎஃப் கிராஸ். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 1800, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 1800. இது எக்ஸாம்பிள் தான். சோ இந்த பிஎஃப் கிராஸ் அமௌண்ட் இது ரெண்டையும் கூட்டி வர அமௌண்ட்ல 0.85% முதலாளி தான் கட்டணும் காசு. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிஎஃப் கிராஸ் அமௌண்ட் டோட்டலா
டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் உடைய டோட்டல் பிஎஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பிளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து அந்த அமௌண்ட்ல 0.5% கான்ட்ரிபியூட் பண்ணும். இதையெல்லாம் சேர்த்து மொத்தமா பிஎஃப் டேபிள் ஒரு லெட்ஜர்ல பார்க் பண்ணி அந்த அமௌண்ட் தான் கொண்டு போய் என்ன பண்ணும் கட்டணும். இப்ப லெட்ஜர் வைஸ் எத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பிஎஃப்க்கு எத்தனை லெட்ஜர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு லெட்ஜர், அதாவது இபிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1 எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அட் தி ரேட் ஆஃப் 12%, இது ஒரு லெட்ஜர். அதுக்கப்புறம் இது ஒரு லெட்ஜர், இது ரெண்டாவது லெட்ஜர். இது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது லெட்ஜர். இது பாத்தீங்க அப்படின்னா நாலாவது லெட்ஜர். இது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது லெட்ஜர். ஆறாவதா ஒரு லெட்ஜர் பிஎஃப் டேபிள். சோ பிஎஃப் எத்தனை லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும்? 6 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். பிஎஃப் மொத்தம் நம்ம எத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 6 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு லெட்ஜர், ஓனருடைய கான்ட்ரிபியூஷன்ல அக்கௌண்ட் நம்பர் 1க்காக ஒரு லெட்ஜர், அக்கௌண்ட் நம்பர் 10க்காக ஒரு லெட்ஜர், அட்மின் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு லெட்ஜர், இன்சூரன்ஸ்க்காக ஒரு லெட்ஜர், எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி பிஎஃப் பேயபிள் கொண்டு போய் பார்க் பண்ணி மொத்தமா அந்த பிஎஃப் பேயபிள்ல இருந்து பிஎஃப் சலானா போட்டு கட்டுவோம். அதுக்காக ஒரு லெட்ஜர் பிஎஃப் பேயபிள். ரைட்டா? அடுத்தது இப்ப இந்த பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னேன். இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு என்ன எலிஜிபிள்? பென்ஷன் ஸ்கீம்ல ஒரு எம்ப்ளாயிக்கு பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா தான் அவனுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா பென்ஷன் கிடைக்காது. ஓகேவா? பென்ஷன் எலிஜிபிலிட்டி அடிச்சிடலாமா? அத அடுத்தது பென்ஷன் எலிஜிபிலிட்டியை பத்தி பார்ப்போம். யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுவான் 12% அல்லது 1800 per month, whichever is less. எம்ப்ளாயி இந்த அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான், இந்த அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான், இந்த அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். ஓனர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவான்னு சொன்னேன். இந்த அக்கௌண்ட்டுக்கு 3.67% அல்லது 550 rupees, whichever is less. ஓகேவா? அதே மாதிரி இங்க 8.33% அல்லது rupees 1250, 1250, whichever is less. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் கிராஸ் into 0.85%. பிஎஃப் கிராஸ் into 0.85%. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் கிராஸ் into 0.5%. இதான் வந்து என்னன்னா கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. இதான் என்ன கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ. இப்ப நம்ம பென்ஷன் ஸ்கீம் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து 10 இயர்ஸ் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு 10 இயர்ஸ் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகும். ரெண்டு சிச்சுவேஷன். ஓகேவா? எலிஜிபிலிட்டி ஃபார் பென்ஷன். பென்ஷன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடணும், அப்பதான் பென்ஷன் ஸ்கீம்ல பணம் கிடைக்கும்.
கட்டும் போது என்னவோ இந்த அக்கௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டையும் கட்டுவோம். பென்ஷன் எலிஜிபிலிட்டி எப்ப கிடைக்கும் அப்படின்னா 2 சீனரியோ. ஒன்னு 10 இயர்ஸ் ஆயிருக்கணும், இல்ல டெத் அல்லது பர்மனன்ட் டிசபிலிட்டி. டெத் அல்லது பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஒருத்தருக்கு வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 வயசு. ஒருத்தருக்கு 40 வயசு. அப்ப இந்த ஓனருடைய கான்ட்ரிபியூஷன் இங்க இருக்கும் இல்லையா? அவனுக்கு பென்ஷன் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னா 10 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணனா அவனுக்கு பென்ஷன் உண்டு. இதுவே ஒருத்தருக்கு வயசு வந்து 52 வயசுல அவன் வேலைக்கு ஜாயின் பண்றான். அவனுடைய சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 இயர்ஸ் தான். அவனுடைய சர்வீஸ் 8 இயர்ஸ் தான். பணம் கட்டும் போது இப்படிதான் பிரிச்சு கட்டுவான். ஆனா அவனுக்கு பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னா பென்ஷன் கிடைக்காது. அவனுக்கு பென்ஷன் கிடைக்காது. ஒருத்தனுக்கு வயசு 52 வயசுல ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு பென்ஷன் கிடைக்காது. அவனுக்கு பென்ஷன் கிடைக்காது. அந்த அமௌண்ட் சேர்ந்து அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது கையில வாங்கி போடுவான். ஒருத்தனுக்கு வயசு 40 பென்ஷன் கிடைக்கும். ஒருத்தருக்கு வயசு 52 அப்படின்னா அவனுக்கு பென்ஷன் கிடைக்காது. பென்ஷன் கிடைக்காதுன்னா இந்த எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஆகும்? இல்ல கட்டிட்டே இருப்பான். போகும்போது அவனுக்கு இந்த அமௌண்ட் சேர்த்து கையில கொடுத்தாச்சும் போகலாம். என்ன சார் பென்ஷனுக்காக கொடுத்த அமௌண்ட் வச்சு பென்ஷன் கொடுக்க கூடாதா? பென்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா 10 வருஷம் அந்த பணம் அங்க இருந்தாதான் அவன் ஏதாவது சம்பாதிச்சு அதுல இருந்து தான் பென்ஷன் கொடுக்க முடியும். அந்த அட்மின் பண்றவங்க முடியாது. அதனால பென்ஷன் வராது. அப்ப கட்ட பணம் என்ன ஆகும்? முதலாளி உனக்கு கொடுத்த காசு உன் கையில கொடுக்கல, அவன்கிட்ட கொடுத்துருக்கான். அந்த காசு உனக்கு சேர வேண்டிய காசு. அப்ப சேரும்போது இந்த காசு என்ன ஆகும்? உன் கையில கொடுத்து ரிட்டர்மெண்ட் ஆகும். இதுவே சிச்சுவேஷன் 3. அதே 52 வயசு எம்ப்ளாயி இதுலயும் கட்டுறான் பிஎஃப் பிடிச்சு டெத் ஆயிட்டான், செத்து போயிட்டான். அப்ப என்னன்னா பென்ஷன் உண்டு. அப்ப வந்து இந்த 10 இயர்ஸ் லிமிட்டுகள்லாம் கிடையாது. 10 இயர்ஸ் லிமிட்டே கிடையாது. 3ஆவது சிச்சுவேஷன், ஒரு எம்ப்ளாயி 30 வயசுல ஜாயின் பண்றான். பிஎஃப்லையும் ஜாயின் பண்ணிருக்கான், இந்த அக்கௌண்ட்லையும் ஜாயின் பண்ணிருக்கான். ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் மந்தே செத்து போயிட்டான், பர்மனன்ட் டிசபிலிட்டி. அப்ப அவனுக்கு பென்ஷன் உண்டா அப்படின்னா பென்ஷன் உண்டு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஈவன் அட் எனி ஏஜ் எம்ப்ளாயி எந்த வயசுல ஜாயின் பண்ணாலும் அவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் நம்பர் 1 அக்கௌண்ட் நம்பர் 2 ரெண்டுத்துலயும் பணத்தை கட்டிட்டே வருவாங்க. அவனுக்கு 60 வயசு முடிய போச்சுன்னா அவனுடைய அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணி 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவனுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இது ஒரு நாள்லயும் அது ஒரு நாள்லயும் சேர்த்து அந்த அமௌண்ட்டை கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவனுக்கு பென்ஷன் வரும். ஏன்னா பென்ஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் 10 இயர்ஸ் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஒரே எம்ப்ளாயிட்ட கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. 10 இயர்ஸ் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுதான் எலிஜிபிலிட்டி. 2008ல ஏ லிமிடெட்ல வேலை பார்க்கலாம், 2009ல பி லிமிடெட் வேலை பார்க்கலாம், 2010ல சி லிமிடெட் வேலை பார்க்கலாம். டோட்டலா 10 இயர்ஸ் வந்து பென்ஷன் அக்கௌண்ட்ல கண்டினியூஸா இருக்கணும். கண்டினியூ மீன்ஸ் ஒரு 6 மந்த் கேப் இருக்கலாம். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கம்பெனில இந்த கம்பெனி வரைக்கும் ஒரு 6 மந்த் கேப் இல்லாம இருக்கலாம். கேப் விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான் கஷ்டம். கேப் விழாம இருக்கும் அவ்வளவுதான். 10 இயர்ஸ் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த எம்ப்ளாய்க்கு பென்ஷன் உண்டு. சோ டாலில இந்த பிஎஃப் எப்படி நம்ம அக்கவுண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நாம பார்ப்போம். அடுத்தது 2வது ஸ்டாட்யூட்டரி இஎஸ்ஐ. 2வது ஸ்டாட்யூட்டரி நம்ம பார்க்க போறது இஎஸ்ஐ. ஓகேவா? 2வது ஸ்டாட்யூட்டரி நம்ம வெற்றிகரமா பார்ப்போம். இதை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.